வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? என்ன அங்க பாக்குறீங்க? யார அந்த பொண்ணு? பந்தய குதிரமா நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறா. பக்கத்து கிராமம், பாவம், புதுசு, வேலை கேட்டு வந்தது. உங்க நினைப்பு வந்த உடனே வாரி வலிச்சு வயல்ல போட்டேன். நாளைக்கு வயலுக்கு வேண்டாம், ஒன்னும் கவலைப்படாதீங்க. வழக்கம் போல மேட்டு பங்களாவுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். இன்னைக்கு யாரா? இன்னைக்கு தானே பங்கஜம்னு ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருக்கிறேன். பல்லு கொஞ்சம் நீட்டமா இருக்கும், பார்த்து போங்க. மாமா, என்ன ஆட்டோட வர்ற? அசலூரா? ஆமாங்க. இந்த வட்டாரத்தில் இந்த வைத்தியரை விட்டா வேற வக்கியாது. உடம்புக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. உனக்கு ஒண்ணு இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். முகத்துல தெளிவு இருக்க. வேற யாருக்கு? ராமு கால நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்ச ராமு எங்க? இதோ. ஆட்டுக்கு பேரு ராமா? ஆனா நல்லா பூட்டு போட்ட வச்ச மாதிரி பேரு வச்சிருக்கிற. இங்க பாருங்க. ஐயோ, அடாடா, பலமா கடிச்சிருக்குதே. நாய்க்கும் நல்ல காயங்க. அப்படியா? முதல்ல ராமுவை கவனிக்கிறீங்களா? ராமுவை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நாய்க்கடி நல்ல முத்து இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. இந்த பார், அவ்வளவு பச்சலை, ஒரே ஒரு துணி, இதா அவுத்துற வேண்டியது. இந்த பச்சலைய வச்சு கட்டிட வேண்டியது. அதுல இன்னாரு கட்டினா இதே மாதிரி 5 நாளைக்கு தொடர்ந்து வந்து கட்டிக்கணும். அப்போ குணமாயிடும். 5 நாளைக்கு தினம் வரணுமா? ஆமாம்மா. ஒரு நாளைக்கு கட்டு கட்ட தவறுனா கூட ஆடு ஆடு மாதிரி கட்டாது, நாய் மாதிரி குறைக்கும். கடிச்சது வெறியோ சொரியோ. நான் ஏன் சொல்றேன்? 5 மைல் தினமும் வந்தா என் பழப்ப யாருங்க பாக்குறது? ஆமா, உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா? வைத்தியரையா, இந்த ஆட்டை தவிர ஆதரவுக்கு வேற யாருமே இல்லாத அனாதனா அசலூருக்கு எப்படிங்க 5 நாள் வர முடியும்? என்னது கவுளி அடிக்குது? யார் இந்த பள்ளி? பள்ளி இல்ல, இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. சரி, உன்னுடைய கதையை கேட்டு ரொம்ப வேதனைப்படுறமா. ஆடு நனைதேன்னு ஓனாயா? என்னையா சிரிப்பு? ஓனா இல்லம்மா, நல்ல நாய். இந்த நாய் ஆட்டுக்கே கொடை பிடிக்கும். என்ன சொல்ற? உனக்கு ஆதரவா இருக்கிற இந்த ஆட்டுக்கு உதவி செய்யலாம்னு இருக்கேன். என்னது? இந்த ஊர்லயே உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன். உன்னுடைய வைத்திய செலவுக்கு ஆகும், இந்த ஆட்டு வைத்திய செலவுக்கு ஆகும். வைத்தியரையா, நம்பலாமா? இவன் வேலை பாக்குற எஸ்டேட்ல 60-70 பொம்பளைங்க வேலை பாக்குறது என்னமோ உண்மை. ஆனா இந்த சில்லற விஷயத்துல சரியா வந்து சேராதுங்கிறியா? உன் விஷயத்துல அப்படி இல்லம்மா. ஆனா நீ வேலைக்கு வந்தா போதும். அடேங்க அப்பா, இவ்வளவு உபகார குணம் உனக்கு எப்படா வந்தது? அப்பப்ப வரும். நீ என்ன சொல்ற? என்ன அப்படி பாக்குற? பச்சை பெல்ட்டா? இது எனக்கு ரொம்ப ராசி. நீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வர்றியா வரலையா? வரலாம், ஆனா எங்க தங்கறதுன்னு யோசிக்கிறியாமா? அதுக்கு நான் வழி பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப கண்ணுப்புள்ளி எஸ்டேட்டுக்கு காலையில வேலைக்கு வந்துரு. நான் உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுறேன். அடே வேலு, அடே ஐயாவுக்கு பிடிச்சிருச்சுல்ல, நாளைக்கே அனுப்பிச்சிடுறேன். அறிவு கட்டவனே, ஒரு நாளை பேச அப்படி ஓரம் கட்டுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, அது புதுசு, மிரண்டும். பக்குவமா எடுத்து சொல்லி நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உண்மையாவா? சத்தியமாங்க. துண்டை போட்டு தாண்டணுமா? சபாஷ் வேலு, இந்த தடவை ரெட்டிப்பு சம்பளம் அவளுக்கு மட்டும் இல்லடா, உனக்கு சேர்த்து தர. ஏங்க என்ன பார்த்து சொல்லுங்க, களத்து மேட்ல ஒரு வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே, என்னங்க ஆச்சு? பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணுடா. சரி, அப்ப நான் அனுப்பிச்சிடுறேன். நான் வேலுங்க, நீங்க போங்க. இதான் இப்ப இந்த பாரு, இனிமே வேகாத வெயில்ல நீ வேலை செய்ய வேண்டாம். நாளையில இருந்து களத்து மேட்ல இருக்கு நம்ம வீட்டுக்கு போய் வகை வகையா சமைச்சு வாய்க்கு ருசியா மேஸ்திரியாவுக்கு போடு. சம்பளமும் கிடைக்கும், தக்க சன்மானமும் கிடைக்கும். வயக்காட்டு வேலை கூட்டி அனுப்பிச்சு சமையலுக்கு கிடப்புறா. வேலை எதுவா இருந்தா வயிற்றுக்கு சோறு, கட்டிக்க துணி, கைக்கு பணம், அவ்வளவுதானே. நீ அங்க போனீங்கன்னா அத்தனையும் கிடைக்கும். புரியலையே. மேஸ்திரியா புரிய வப்பாரு, உனக்கும் புரியும். புரியா? சமையல் வேலை தானே, போனா போச்சு. ஏன் சிரிக்கிறான்? போய்தான் பாப்போமே. இந்த கடிதம் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் அவளை வேலைக்கு வர வேண்டாம் சொல்லவும் முடியாது. தினம் நான் விரும்பிய பெண்ணை அடையவும். இந்த மாதிரி சமயத்துல படக்கு படக்குன்னு எதுவும் செய்யாதீங்க, ஒரு நேரம் போல இருக்காது. இந்த பாருங்க, அந்த கடிதம் தானே, அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதான். நானும் உணர்ச்சி வசப்பட்டேங்க. அறிவு கட்டவனே,
அந்த ஆடு இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாதுடா. நான் அனுபவிச்சவன். என்ன யாரு நினைச்சீங்க? வேலுங்க எப்பேற்பட்ட ஆளையெல்லாம் மயக்கும் போது ஆட்டை மயக்கிறது சர்வ சாதாரணமுங்க. சொல்லாதடா, செய்யாத. செய்யறேன். கதாநாயகன் காத்துட்டு இருக்கிறாரு. அம்மா கதாநாயகி, நீ போய் கதாநாயகனை மயக்கி எப்படியாவது ஓரமா கூட்டிட்டு போயிரு. நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன். வலது காலம் முன்ன வச்சு போமா. போமா, போ. ஓடு ஓடு ஓடு. போகுது போகுது. அவனும் பாக்குறான், இவளும் பாக்குறான். பிறந்தாச்சு காதல். முகத்தோட முகம் பதிக்குது, முத்தம் குறுக்குது. அவன் போறான், இவனும் போறான் போறான் போறான். போயிட்டா. அருமையான சான்ஸ். வாடா, எடுபடி பேச்ச குறை. ஆடு காதல் பாட்டு பாடி முடியறதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்துட்டு வர்றேன். நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. நல்லா அசந்து தூங்குறான். அந்த கடிதம் என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வயக்காட்டுக்கு அவதாண்ட எஜமானி. நாம எல்லாம் அவ எடுபடி தூ. ஆட்டு கழுத்துல லெட்டர் இருக்கிற வரைக்கும் தானே அவளுக்கு நாம எடுபடி. அதை எடுத்துட்டு வந்துட்டா முதல்ல அதை செய். இப்பவே நம்ம ஊர் சந்தைக்கு போய் சட்ட பெல்ட் ஒண்ணு வாங்கி கட்டினா தான் எனக்கு ராசி. எடுபடி பேச்ச குறை. பின்னாடி வா. இவன் தான் தாமரக்குளம் தங்கமணி. போன வருஷம் 30 பேரை முட்டித்தள்ள மாட்ட 8 நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மடக்கிட்டான். இவன் தான் மாடக்குளம் மாடசாமி. இவன் மண்டையை பார்த்து எத்தனை மாடுகள் மிரண்டிருக்கு தெரியுமா? அது மட்டுமா, இவன் மண்டையால ஒரு மாட்டு மண்டையில மோதி அது மண்டையை உடைச்சிட்டான். இவனுக்கு 2 பேரை வச்சு அந்த ஆட்டை நானு. ஆட்டை பத்தி எனக்கு என்னடா கவலை? அது கழுத்துல இருக்கிற தாயத்து, அதுக்குள்ள இருக்கிற லெட்டர். இவ்வளவுதானே? என்னங்கடா சொல்லாதீங்கடா, செய்யுங்க. முதல்ல பாக்கி பணம் காரியத்தை செஞ்சு முடிங்கடா, நிறையவே கிடைக்கும். வாங்கடா வாங்க. அலமேலு, அந்த தாயத்தை என் கைக்கு வரப்போகுது. உன் திமிர் அடங்கத்தான் போகுது. அதுவும் அந்த ஆடுதான். அந்த ஆட்டை அடிச்சு ஆட்டை நீங்க எடுத்துருங்க. அது கழுத்துல இருக்க லெட்டர் கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னடா பங்களா காலியா தானங்க இருக்குது? எதுக்காக போய் சொன்னீங்க? அறிவு கட்ட மடையா. இன்னைக்கு பங்களாவுக்கு சிவகாமியை வர சொல்லிருக்கமே, மறந்துட்டியா? நான் மறந்தே போயிட்டேங்க. இந்த 300 வச்சுக்கா. என்ன 300? சத்தம் போடுறா, இது பார்க்க. என்னங்க, எனக்கு இது 1 வாரத்துக்கு கூட வராதுங்க. புதுசா வேற ஒருத்தையை சேர்த்திருக்கிறேன். அவ பணம் பணம்னு அரிக்கிறா. பழசையெல்லாம் மறந்துடாதீங்க, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. டேய் வேலு, இப்பதான்டா ராதாவை பயன்படுத்தி கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்க. இனிமே கூடி சீக்கிரம் கொடி கட்டி பறக்கிற காலம் வரத்தா போகுது. அப்ப கேளு, 1000 அள்ளி வீசுறேன். நீங்க என்னைக்கு கொடி கட்டி பறக்கிறது, நான் என்னைக்கு 1000 வாங்குறது? என்னங்க, இந்த செங்கல் சூளக்காரன் கல்லு வெந்து போச்சு வேகமா வாங்கிக்கிறான்றான். இப்ப நான் சொல்றதை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டுனா ஒசாக் பிளேரை போட்டு கொடுக்குறேன். எதுக்கு வலிக்கு விழுகிறதுக்கா? பேச்சு குறை, காதை கொடு. காதை தனியா எடுக்க முடியாதுங்க. சொல்றத கேள்டா. இவ்வளவுதானே, முடிச்சிடுறேன். செஞ்சு முடி போ. சரி, வரதான் பாத்துக்கிட்டே வரா. ஓடியாரா. சைக்கிள் யார் எடுத்துட்டு போறது?
அப்பா அப்பா சைக்கிள்காரன் நல்ல சமயத்துல வந்து காப்பாத்தினா. ஆடுதானே வேலைகிட்ட நடக்குமா? ஆட்டுக்கு இறப்பு வந்திருக்கும், அதான் வரல.